சத்தம் உடையவன் பலவான்னு சொல்கிறாங்க. தொனி சாஸ்திரம்னு சொல்கிறாங்க. தொனி சாஸ்திரம் என்றால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருவருடைய குரல் வளத்தை வைத்தே அவர்களுடைய வாழ்வில் எப்படி இருப்பார்கள் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரம் தொனி சாஸ்திரம். என்னோட குருநாதர் அந்த தொனி சாஸ்திரத்தில் ரொம்ப வல்லுனர். கதவை திறந்து வணக்கம் அப்படின்னு சொன்ன உடனே அவர் இந்த மாதிரியான வாழ்க்கையை வாழப்போகிறார் என்று சொல்லக்கூடிய ஒரு அருள் பாக்கியம் பெற்ற அவர் மாரியம்மன் உபாசகர் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த மாரியம்மன் உபாசனையில் என்னெல்லாம் நமக்கு சித்திக்கும்னு கேட்டிங்கன்னா, இந்த குடும்ப தேவதையாக இருக்கிறது மாரியம்மன் ரொம்ப ரொம்ப அழகுங்க. எனக்கு தெரிஞ்சு இந்து மதத்தில் பிறந்து இந்து மக்களாக இருக்கிறவங்க வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமையில் மாரியம்மன் கோயில் போகாத பெண்கள் ரொம்ப ரொம்ப குறைவுன்னு சொல்கிறது கூட இல்லைன்னு சொல்லலாம். மாரியம்மன் கோவிலில் போய் இந்த மருவு இதெல்லாம் வர்றவங்களுக்கு உப்பு வாங்கி போடுறது, இந்த மாதிரியான விளக்கங்கள் செய்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, அக்னி சட்டி எடுக்கிறது, இவையெல்லாம் ஒரு ஆன்மீக சம்பந்தமான ஒரு அருமையான விசேஷம். இந்த ஸ்தலத்தில் ஒரு முக்கியமான விசேஷம் சொன்னேன் இல்லையா, கூத்தாண்டவர் நோம்பி என்று சொல்லக்கூடிய ஒரு கூத்தாண்டவர் இந்த ஸ்தலத்தில் இருக்கார். கூத்தாண்டவர்னா நம்ம ஏற்கனவே கோயில் பார்த்துருக்கோம், பெருமாள் கோயில். அவர் பெருமாள் தான், கிருஷ்ணன் தான். கிருஷ்ணா, கிறிஸ் என்றால் உலகம், நா என்றால் அழிப்பது. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து விடுதலை தரக்கூடிய கிருஷ்ணா கிருஷ்ணா என்று சொல்லக்கூடிய கூத்தாண்டவர் இப்போ பார்க்க போகிறோம். சுந்தர கேசவா யாதவா என்னை ஆளவா, இந்த ஏழை குரலுக்கு ஓடிவா. மாதவா மதுசூதனா என்னை ஆளும் சுந்தர கேசவா யாதவா என்னை ஆளவா, இந்த ஏழை குரலுக்கு ஓடிவா. கிருஷ்ண கோவிந்தா ராதே கிருஷ்ண கோவிந்தா நந்த கோபாலா ஜெய ஜெய நந்த கோபாலா. அம்மனோட சிறப்பு, இந்த திருக்கோயிலில் 2 ஆண்டுக்கு ஒரு முறை திருவிழா நடக்கக்குள்ள அந்த திருவிழாவுடைய கடைசி நாள் அது திருநங்கைகள் இங்கே முதல் நாள் அவங்க தாலி கட்டிக்குவாங்க. அதே மாதிரி கடைசி நாள் குடி விடுறதுன்னு சொல்லுவாங்க. அப்போ குடி விடக்குள்ள கூத்தனார் இறந்துட்டு தான் அர்த்தம். அப்போ அவங்க தாலி அறுக்கிற மாதிரி அதை திருநங்கைகள் செஞ்சு போய் ஒரு இடத்துல கூத்தண்டாரை விட்டுட்டு வருவாங்க. அப்போ அங்கே இந்த பால் சாதம் தயிர் சாதம் எல்லாமே செஞ்சு அந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு வேண்டிக்கிற எது வேணாலும் வேண்டிக்கலாம். எல்லாம் நடக்கிறதுக்கோசரம் அவங்க அந்த பால் சாதத்தையும் தயிர் சாதத்தையும் கொடுப்பாங்க. அந்த இது நிறைவேறி இருக்குது. எல்லாத்துக்கும் குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, அவங்க வேண்டது நடந்திருக்கு. அதனால் நிறைய பேர் இந்த நேர்த்தி கடனை இங்கே 2 ஆண்டுக்கு ஒரு முறை செலுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த கூத்தாண்டவர் நோம்பி கலந்து கொண்ட பெண்கள் ஆசீர்வதிப்பதால் நிறைய நன்மைகள் நடப்பதாக இந்த கோவிலினுடைய வரலாறு சொல்கிறது. இந்த கூத்தாண்டவர் நோம்பிங்கிறது அதாவது ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டு திடீர்னு கஷ்டப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டால் எப்படி மனநிலை பாதிக்குமோ அந்த நோம்பியை விளக்கமாக சொல்லக்கூடிய ஒரு நோம்பி தான் இது. இந்த கோவிலில் அந்த விழா நடக்கும் பொழுது அவங்க அந்த சுமங்கலி பாக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் சிரமமான விஷயமா மனம் கருதி வருந்தி அந்த கிருஷ்ணனையே தன்னோட கணவனாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருமையான ஒரு விழா இந்த திருக்கோவிலில் நடைபெறும். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சுமங்கலி பாக்கியம் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அதை இந்த செவ்வாய்க்கிழமையில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க போகிறோம். இடைவேளைக்கு பிறகு